ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தாலே போதும். 2 பொருளை வச்சு சூப்பராக உங்கள் நரைமுடிகளை கவர் பண்ணிக்கலாம். கிரே ஹேர் எவ்வளோ இருந்தாலுமே இருந்த இடம் தெரியாமல் நல்லா கம்ப்ளீட்டாக மறைஞ்சி அடர் கருப்பாக மாறிடும். சூப்பராக உங்கள் முடியில் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹேரே வெளியில் தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ஹேர் டேயை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நல்லாவே இந்த பிளாக் கலர் உங்கள் முடியில் பிடிச்சி கிரே ஹேர்லாம் நல்லா பெர்மனெண்ட்டாக கருமையாக மாற தொடங்கும். சில ஹேர் டே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு செட் ஆகாது, ரொம்ப கோல்டு பிடிக்கும். ஸோ அதிகமான நேரமும் தலையில் வச்சுருக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டேயை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கிறதோட எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இப்போ வாங்க இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது கருஞ்சீரகம், கலோஞ்சி சீட்ஸ். இந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஹேர் ஆயிலில் ஹேர் டேயில் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே பெனிஃபிட் ஆனது. தலையில் அதாவது முடியோட கருமைக்கு தேவையான அந்த மெலனின் பிக்மெண்ட்டை வந்து அதிகரிக்கும். ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். புதுசாக முளைக்கக்கூடிய முடியும் நல்ல கருகருன்னு வளரவும் கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணி கருமையாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஹேர் க்ரோத்தும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்லா அடர்த்தியான முடி வளர்ச்சி கிடைக்கும். இளநரைகள் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா கல்லோஞ்சி சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கிடைக்குது. இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன். இரும்பு தவா தான் நான் யூஸ் பண்ணுறேன். இரும்பு பாத்திரம் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டானது. இல்லைனா அடி கனமாக இருக்கிற மாதிரி ஒரு வெசில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வந்து கலோஞ்சி சீட்ஸ் அதாவது கருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. சில கடைகளில் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் பொடியாகவே கிடைக்குது. ஸோ பவுடராக வாங்குறீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது. ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் வறுத்து எடுத்துக்கலாம். இது தனியாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது கூட இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ வறுபட்டுடுச்சு. இது அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பாதாம் வந்து ஒரு 6 வரையும் யூஸ் பண்ணிக்கிறேன். 5லேருந்து 6 எடுத்துக்கலாம். ஆல்மண்ட் வந்து நீங்கள் டைரெக்டாக இடித்து வறுத்து கூட சேர்க்கலாம். அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த ப்ராசஸில் பண்ணும்போது ஈஸியாக அது நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும். நான் வந்து இந்த ஃபோக்கில் ஒரு 2-3 பாதாமையும் ஒன்றா குத்திட்டு அதுக்கப்புறமா ஃபயர் பண்ணிக்கிறேன். பாதாம் கொஞ்சமாக இந்த மாதிரி நெருப்பில் காமிச்ச உடனே ஃபுல்லாக நல்லா எரிஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாறின உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் எரிய வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாம்பல் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பவுடரே கிடைக்காது. அந்த பாதாம் வந்து நம்ம இடித்து சேர்க்கும்போது சரியாக வந்து உங்களுக்கு அந்த பிளாக் பவுடர் கிடைக்காது. ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக எரிஞ்சிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அது ஃபோக்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாதாமை வந்து கண்மைக்கெல்லாம் கூட பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இதில் வந்து டைரெக்டாக அதுலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் பிசுப்பை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பிளாக் கலரோடு சேர்ந்து அதுலேருந்து வெளிவரக்கூடிய இந்த ஆயிலும் சேர்க்கும்போது நல்ல ஹேரில் பிடிச்சி பிளெண்ட் ஆகும். அடுத்து இருந்த பாதாமியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபோக்கில் குத்தி நான் ஃபயர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கருஞ்சீரகம் நம்ம வறுத்த கருஞ்சீரகமும் பாதாமியும் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் இதை நிறைய கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து அரைப்படும் போது ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவு கிடைக்கும் இந்த பவுடர் உங்களுக்கு. மொத்தமாக இந்த பிளாக் பவுடரை கூட நீங்கள் நிறைய வேணும் அளவு ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ இதை 2யும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஆயில் எதுவுமே சேர்க்கலனாலுமே அந்த பாதாம்லேருந்து வெளிவரக்கூடிய இந்த எண்ணெய் பிசுப்பு வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்குது பாருங்கள் கையில். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். எந்த அளவுக்கு இது கையில் பிடிக்குதோ அதே மாதிரி நீங்கள் நரைமுடிகள் எல்லாம் அப்ளை பண்ணும்போதும் நல்ல கருப்பாக பிடிச்சிரும். வெளியிலேயே தெரியாது. கிரே ஹேர்லாம் நீங்கள் ஹேர் டே போட்ட மாதிரிலாம் இருக்காது. கம்ப்ளீட்டாக நல்ல பிளாக் கலரில் உங்கள் ஹேரில் அந்த நிறம் பிடிக்கும். இப்போ இதிலிருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பவுடர் மட்டும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மட்டும் ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கேஸ்டர் ஆயில் சேர்க்குறேன், விளக்கெண்ணெய் சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் கவர் ஆகலை. கேஸ்டர் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே போதும். இல்லைன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் கூட ஆலோவேரா ஜெல் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம்.
ஆலோவேரா ஜெல் வந்து நீங்க நம்ம கடையிலேருந்து வாங்கக்கூடிய ஆலோவேரா ஜெல்லா இருந்தா நல்லா திக்கான ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பிளான்ட்லேருந்து எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாரி வாட்டரா ஆயிடும். அதனால மேக்ஸிமம் வந்து நமக்கு வெளியிலேருந்து வாங்குறோம் இல்லைங்களா? ஒயிட் கலர்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாரி ஆலோவேரா ஜெல் கடையிலேருந்து வாங்குற ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமா ஆயில் மட்டும் சேர்த்து நீங்க கலந்து மிக்ஸ் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்க, நல்ல டார்க்கா ஒரு பிளாக் கலருக்கு இருக்கு. சூப்பரா உங்க முடியில வந்து கவர் பண்ணிடும். ஹேர் எங்கெல்லாம் கிரே ஹேர் இருக்கோ நல்லா வந்து டச் பண்ணி விட்டுடலாம். அப்படியே நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு சீப் போட்டு வாரி விட்டாலே போதும். ஹேர் டை போட்ட மாரிலாம் தெரியாது. ஸ்டார்ட்டிங் அப்ளை பண்ண உடனே கொஞ்சமா கையில ஒட்டுற மாரி இருக்கும் இந்த ஆயில். கொஞ்ச நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, முடியோட நல்ல காய காய அது அப்படியே பிளெண்ட் ஆயிடும். ஸோ கிரே ஹேர் வெளியில தெரியாம நல்லா கவர் பண்ணி குடுக்கும். ரொம்ப நேரம் ஹேர் டை போட முடியாது. ஹென்னா, ஆம்லா பவுடர்லாம் சேர்த்தா கோல்ட் ஆகுது. இல்ல இளநரை இருக்கவங்க, ஹேர் டை போட விருப்பம் இல்லாதவங்க கூட, இந்த மாதிரி ஒரு டச்சப்பா இந்த இன்கிரீடியன்ட்ட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. கருஞ்சீரகம், பாதாம், கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் இது எதுவுமே வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தாது. ஸோ தாராளமா வந்து நீங்க உங்க கிரே ஹேர கவர் பண்ணிக்க இந்த மாதிரி ஒரு அ ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். நமக்கு கடைகள்ல நெறைய வந்து கெமிக்கல் பேஸ்ட் ஹேர் டை டஸ்டின் பவுடர்னு கிடைக்குது. பிளாக் பவுடர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் கெமிக்கல் பேஸ்டா போகாம, ரொம்ப நேச்சுரலா வீட்ல இருக்க பொருட்கள வச்சே ரெடி பண்ணி, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான இன்ஸ்டன்ட் ஹேர் டய நீங்க ரெடி பண்ணிக்கலாம். தலையில அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு கூட நீங்க ஷியக்காயோ ரொம்ப மைல்டான ஷாம்பூ, தண்ணீல ஷாம்பூவ டைல்யூட் பண்ணி அந்த மாரி அலசிட்டு வரலாம். நீங்க அடிக்கடி இத வந்து போட்டுட்டே வரும்போது, நல்ல பெர்மனன்ட்டாவும் அந்த நிறம் பிடிச்சு, உங்க கிரே ஹேர் வந்து கருப்பா மாறும். ஸோ விளக்கெண்ணெய், பாதாம், கருஞ்சீரகம் இது எல்லாமே முடியோட வேர்களுக்கும் நல்லது. ஸ்கேல்ப்பையும் ஹெல்த்தியா வச்சு நரைமுடிகளையும் நல்ல கருமையா மாத்தக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. வேறு யாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.